கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உங்களின் நிறைவான ஆதரவாலும் மாறாத அன்பினாலும் கலைஞர் தொலைக்காட்சி 12ஆம் ஆண்டில் தனது நேர்மையான வெற்றி பயணத்தை தொடர்கிறது. கடந்த 11 ஆண்டுகளாக கலைஞர் தொலைக்காட்சி தனித்துவமாக தயாரித்த பல நிகழ்ச்சிகளில் சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பு தான் வெற்றி பாதையில் கலைஞர் தொலைக்காட்சி என்ற இந்த நிகழ்ச்சி. மாதா பிதா குருவை நம்பும் மக்கள் இன்றைய சூழலில் அதிகமாக நம்புவது ஊடகங்கள் என்று சொல்லப்படுகிற தொலைக்காட்சிகளைத்தான். உலக மக்களுக்கு பகுத்தறிவுடன் கூடிய நிகழ்ச்சிகளையும் செய்திகளையும் தமிழ் கலாச்சாரத்துடன் நேர்மையாக வழங்குவது கலைஞர் தொலைக்காட்சி. தமிழ் மக்கள் மட்டுமல்ல, உலக மக்களின் கருத்து சூரியன் அறிஞர் அண்ணா. அண்ணாவின் தம்பியாக உதித்த உதயசூரியன் கலைஞர். பல்துறை கலைஞர்களின் ஏகோபித்த ஆதரவோடு செப்டம்பர் 15ஆம் தேதி அறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் அன்று 2007ஆம் ஆண்டு மங்கள இசையோடு படைப்பாளிகளின் வாழ்த்துக்களோடு தனது முதல் ஒளிபரப்பை தொடங்கியது கலைஞர் தொலைக்காட்சி. அதைத் தொடர்ந்து நடிகர்கள் கமல்ஹாசன், சூர்யா, இயக்குனர் சங்கர், இசைஞானி இளையராஜா இவர்களின் நேர்காணலும் பரிமாறப்பட்டது. வெற்றிகரமான முதல் நாள் ஒளிபரப்பை தொடர்ந்து கலைஞர் தொலைக்காட்சி மிக மிக வேகமாக தனது நேர்மையான வெற்றி பயணத்தை தொடங்கியது. கலைஞர் தொலைக்காட்சி மிகச்சிறந்த மக்கள் மனசு தொடர ஜனரஞ்சகமான தொலைக்காட்சி ஆகிட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கலைஞர் தொலைக்காட்சி எனும் ஒரு புதிய உதயத்திற்கு எல்லோரும் வாழ்த்து சொல்லும் பொழுது அந்த கூட்டு கோஷத்தில் நானும் கலந்து கொள்வது பெருமையாக இருக்கிறது. கலைக்கு, கலைஞர்களுக்கு கலைஞர் டிவி இது ரொம்ப அமைந்திருக்கிற ஒரு பேர் அமைந்திருக்கிற ஒரு பேரோடு இருக்கிற ஒரு டிவி. அதனால் என்னுடைய மனப்பூர்வமான என்னோட மனசார்ந்த வாழ்த்துக்களுடன் எனக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, தமிழ் மொழியை வளர்த்துற ஒரு டிவியாக இருக்கட்டும், அதுதான் என்னுடைய ஆசை. கிராமத்து மக்களின் வாழ்வியலை சிதைக்காமல் சீராக சினிமாவில் பதிவு செய்து இன்று பல படைப்பாளிகளுக்கு சினிமா தந்தையாக இருப்பவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள். பாரதிராஜா அவர்கள் முதன் முறையாக இயக்கிய தொலைக்காட்சி தொடர் தேக்கத்தி பொண்ணு. இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜாவின் ஒரு புதிய பயணம் தெற்கு திசை நோக்கிய பயணம். இது ஒரு தொலைதூர பயணம், தெற்கத்தி பயணம். முழு தொடரை கிராமத்திலும் கிராமத்து மக்களை நடிக்க வைத்தும் உருவாக்கினார். முதலில் கிராமத்தில் எடுக்கப்பட்ட தொடர் என்ற பெருமையை இது உருவாக்கியது. இல்லை போசு, மாடு வீடு வந்தது முக்கியமில்லடா, இனிமே தாண்டா ரொம்ப விவரமா இருக்கணும். என்ன உசாரா தானே இருக்கேன், கிட்டி வாசல எட்டி பார்த்தோம்னா ஈட்டிய வச்சு இடுப்புல நங்கிட்டு போடலையா? அங்கிட்டு 4 பேர் செத்தாலும் சரி, இங்கிட்டு 4 பேர் செத்தாலும் சரி, எனக்கு என் மாடு மட்டும்தான் முக்கியம். ஜெயிச்சிட்டோம்னு செருக்கா இருந்துடக்கூடாது. இனி தாண்டா குருத்தலை மாதிரி கருத்தா வளர்க்கணு காளையா. ஏலே வேறனா, புண்ணாக்க வச்சாலும் சரி, தவிட்ட வச்சாலும் சரி, நீ திண்டு பார்த்தா வைக்கிற. என்ன செய்ற? ஏலே என்னடா செய்ற? திண்டு பார்த்தா வைக்கிற. ஆமா, ஏய் விஷத்தை வச்சு விடுவாங்கடா. விளையாட்டுறவ பேசுறேன். இத்தனை வருஷத்துல சுத்துப்பட்டில எவனாவது என் காலை அடக்க முடிச்சாடா? பச்சை பிள்ளை மாதிரி உசுரை கொடுத்து உத்து பார்த்து வளர்த்த காலை. தொடர்ந்து பல புதுமையான கருத்துக்களோடு பல புதிய நிகழ்ச்சிகளை வழங்கியது கலைஞர் தொலைக்காட்சி. காலேஜில் பேச போயிருந்தேன், 5000 பேர் உட்காந்துருந்தான். பின்னாடி கேட்குதானே, மாப்பிள்ளை கேட்கல, பரவாயில்ல சௌரியமா இருக்கு, நீ பேசுன்ட்டான். இப்படி பார்த்தாரு, மறுபடியும் வாதம் பண்ணலாம். நீங்கள் நிறையா படித்தவர், நீங்கள் வாதம் பண்ணனா நான் ஜெயிக்க முடியுமா? அதனால் என்ன, வாங்க பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், இன்னொரு டான்ஸ் ஆடுவோம், இன்னொரு பாட்டு பாடுவோம், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோம். கொஞ்சம் நேரம் கழித்து கேசப் சந்திரசேனுக்கு புரிஞ்சுக்கிச்சு, இந்த ஆள்கிட்ட நம்ம வாதிட்டு ஜெயிக்கவே முடியாது. சென்னை மாநகரமாம் காலங்காத்தல்லவ வீட்டு முன்னாலே அந்த ஸ்லாங்னு ஒன்று இருக்கும். அந்த அது கரெக்டாக பாடுறேன்.
புழல் மத்திய சிறையில் உள்ள கைதிகளுக்கு நன்னெறி வழங்கி 2007ஆம் ஆண்டு தீபாவளி அன்று இனிப்புகளையும் வழங்கினார் நடிகர் விஜய் அவர்கள். இதுவரை எந்த தொலைக்காட்சியும் செய்யாத முயற்சியை செய்தது கலைஞர் தொலைக்காட்சி. ஒரு ஜெயிலர் ஏர்லி மார்னிங் பீச்சில் வந்து வாக்கிங் போனாராம். அவர் போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஜெயிலில் இருந்துட்டு போன ஒரு பையன் ஒரு பைக்கை அப்படியே தள்ளிக்கிட்டு மெதுவாக அப்படியே வந்துட்டு இருந்தான். அப்போ அந்த ஜெயிலர் கேட்டிருக்கிறாரு, என்னப்பா இப்போ உள்ளெல்லாம் நல்லா இருந்து இப்போ வெளியே போய் என்னப்பா நல்லா தொழில் பண்ணுறியா, இப்படி நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அட நீங்கள் வேற, நானும் இந்த பைக்கை திருடிட்டு இப்படி தான் போயிட்டுருக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொன்னான். தமிழ் தொலைக்காட்சிகளுக்கு கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பேட்டி கொடுக்காத நடிகர் அஜித் அவர்கள் முதன்முறையாக 2007ஆம் ஆண்டு கலைஞர் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி தனித்துவமாகவும் ரசனை மிகுந்ததாகவும் இருந்தது. பேசிக் நேச்சர் வந்து வெரி ஃப்ரெண்ட்லி. எனக்கு வீட்டில் கூட சரி, ஐ லைக் டு ஆல்வேஸ் ஐ கால் கெஸ்ட் ஓவர் ஹோம். ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன். ஒரு காலத்தில் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன், மனசப்பட்டதை சொல்லுவேன். ஐ லைக் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பட் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் வி காட் பிஸி, எங்களுடைய லைஃப் ஸ்டைல், ஷூட்டிங், ஸோ நிறைய விஷயம் வந்து அப்படியே மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். முதல்வராக இருந்தவர்கள் பல ஆண்டுகளாக வழங்காமல் இருந்த தமிழக அரசின் திரைப்பட விருதுகளை முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் 2007ஆம் ஆண்டு வழங்கினார். ஆடல் பாடலோடு பல முன்னிலை பிரபலங்களுக்கு மத்தியில் நடந்த இந்த நிகழ்ச்சியை எக்ஸ்க்ளூசிவாக கலைஞர் தொலைக்காட்சி வழங்கியது. நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ், நீ வெட்கப்பட்டு சிரித்தால் செந்தமிழ், நீ பேசிய வார்த்தைகள் பைந்தமிழ். நல்லா உழைச்சு கை நிறைய சம்பாரிச்சு உன்னையும் அத்தாச்சியும் உட்கார வச்சு சோறு போடாம நான் அந்த ஊருக்குள்ள வரமாட்டேன், இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். டேய், அம்மா செத்ததுக்கு பிறகு அத்தாச்சி தானே உன்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்து ஆளாக்கணிச்சு. அவன் சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு வேலை வந்து சாப்பிட்டு போட முடியாது முடியாது முடியாது. ஒரு காலத்தில் இயக்குனராக கூட ஆக வேண்டும் என்று நான் விரும்பாவிட்டாலும் கூட பட அதிபர்கள், ஸ்டுடியோ அதிபர்கள் விரும்பி அதற்கான வாய்ப்பை எனக்கு நான் விரும்புகின்ற அளவிற்கு தொகை தந்து வழங்குவதற்காக தயாராக இருந்தபோது கூட நல்ல வேளையாக நான் அதை சிக்கிக்கொள்ளாமல் பொது வாழ்க்கையிலே நான் முழு நேரமும் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த படியிலே தொடர்ந்து இருக்கின்றேன். பெரும் வெற்றியடைந்த சிவாஜி திரைப்படத்தின் 175வது நாள் வெற்றி விழாவில் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டு திரைப்படத்தில் பங்கு பெற்ற அனைவருக்கும் கேடயம் வழங்கினார். இந்த விழாவில் கலைஞர் அவர்களை பற்றிய ரஜினிகாந்தின் பேச்சு புதுமையானது, பெருமையானது. சத்யசாய்பாபா வரை நான் நேரடியாக நான் பார்க்குறதுக்கு அவர் கூட வந்து 1-to-1 பேசுறதுக்கு 4 தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பெங்களூரில் வந்து ஒயிட்ஃபீல்டில் 2 தடவை, புட்டுப்பருத்தியில் 1 தடவை, ஈவன் இங்கே வரும்போது ஒரு தடவை ட்ரை பண்ண எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. இங்கே வந்திருந்தபோது நம்ம ராமச்சந்திரன் வெங்கட் சொன்னாங்க, அண்ணன் நீங்கள் வாங்க, நான் வந்து அப்பாயின்மெண்ட் இது பண்ணுறேன், ஒன்றுக்கு ஒன்று பேசலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருந்தாங்க. போயிருந்தேன், அது ஒன்றும் கிடைக்கல. பார்த்து இது பண்ணாங்க, நீங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்கண்ணே வருவாங்கன்னு சொன்னாங்க. நான் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் பெருந்தலைவர் காமராஜர் டைலாக் சொல்லிவிட்டு போயிட்டார். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு இது வந்து அவரே வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்கன்னு சொன்னால், இது வந்து சில மகான்கள் செய்கிற இதுக்கெல்லாம் நம்ம வந்து ரிஷி மூலம், குரு மூலம் அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கக்கூடாது. இது வந்து சாதாரண விஷயம் அல்ல. அது சில பேருக்கு, நிறைய பேருக்கு கடவுள் பிடிக்காது, ஆனால் கடவுளுக்கு அவங்களே பிடிக்குமே.
சிறு வயது முதலே சினிமா, நாடகம் இரண்டிலும் சிறந்து விளங்கியவர்கள் ஆச்சி மனோரமா அவர்கள். 1958ஆம் ஆண்டு அன்பு எங்கே என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி 1000த்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர் ஆச்சி மனோரமா அவர்கள். 2008ஆம் ஆண்டு இவரின் 50 ஆண்டுகால சினிமா வெற்றி பயணத்தை குறிக்கும் வகையில் மனோரமா 50 என்ற சிறப்பு நிகழ்ச்சியை வழங்கி கௌரவித்தது கலைஞர் தொலைக்காட்சி. சினிமா பிடிக்கும், கோடை பார்க்கும், ஏரோப்ளேன் இறங்கும், மீனம் பார்க்கும், பாரின் சரக்கு பர்ம பஜார், நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே. இதே ஆண்டு உலகமே வியக்கும் வண்ணம் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களுக்கு மத்தியில் துபாயில் ஜெயராம், குஷ்பு இருவரும் தொகுத்து வழங்க பல முன்னணி பாடகர்கள் பங்கேற்க இசைஞானி இளையராஜா அவர்களின் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியை வழங்கியது கலைஞர் தொலைக்காட்சி. கோடியானந்தம் இவன் மேகம் ஆக யாரோ காரணம். அடியாத்தாடி இளமன சொன்ன ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அடியம்மாடி. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களின் அதிகப்படியான உழைப்பில், பிரமிப்பில், ரசனையில் உருவான படம் தசாவதாரம். தசாவதாரம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் உலக ஆக்ஷன் நாயகன் ஜாக்கி சான் அவர்கள் கலந்து கொண்டார்கள். இன்றளவும் இது தனித்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாகவே இருக்கிறது. முத்தமிழ் அறிஞர் கலைஞர், இந்திய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் அவர்கள், மெகா ஸ்டார் மம்முட்டி அவர்கள், இப்படி சினிமா உலகமே மக்களோடு திரண்டிருந்தது. உலகம் புகழக்கூடிய பெரிய நடிகை பெருமக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அதிலும் இன்று மிக முக்கிய விருந்தினராக வந்திருக்கின்ற ஜாக்கி சார் அவர்கள் கமல் அவர்களால் இங்கே இந்த அளவிற்கு வரவேற்கப்பட்டார் என்பதை, எவ்வளவு உணர்ச்சியோடு அவரால் வரவேற்கப்பட்டார் என்பதை நான் கூர்ந்து கவனித்தேன். கமல்ஹாசனுக்கும் ஜாக்கி சாருக்கும் சில ஒற்றுமைகள் உண்டு. கமலஹாசன் பிறந்த ஆண்டும் 1954, ஜாக்கி சான் பிறந்த ஆண்டும் 1954. இன்று தமிழ் திரையுலகில் முன்னணி கதாநாயகியாக இருக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ், நடிகர்களாக இருக்கும் உதயா கார்த்திக், சதீஷ், நடன இயக்குநராக இருக்கும் சாண்டி, இப்படி பல இளம் கலைஞர்களுக்கு மேடை அமைத்து கொடுத்த நிகழ்ச்சி மாநாட மயிலாடி. அவர்கள் இயக்கத்தில் பல பிரபலமான திரை நட்சத்திரங்கள் நடுவர்களாக பங்கேற்ற நிகழ்ச்சி மாநாட மயிலாட. இந்த நிகழ்ச்சியின் முதல் கிராண்ட் ஃபைனல்ஸ் ரசிகர்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. The first prize goes to Bala and Sweta. Best choreographer Sandy.
இதைத் தொடர்ந்து மாநாடு மயிலாட நிகழ்ச்சி உலகம் முழுவதும் வெற்றி அடைந்ததால் இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு சீசனின் கிராண்ட் ஃபைனல்ஸும் ஒவ்வொரு நாட்டில் நடத்தப்பட்டது. நெஞ்சுக்குள்ள முடிஞ்சிருக்க இங்க எத்தி செய்ய ஏன் பொழப்பு விடிஞ்சிருக்க வெள்ளப்பாட விசிய வெட்டீர் முன்னாடி இந்த தாங்காத மனசு தண்டிப்பட்ட கண்ணாடி ஐயோ என திகக்கும் ஐயன வியக்கும் மைகனுக்கு எல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். 5, 4, 3, 2, 1. Ashim, Monisha, they are the first prize winner. Come on. பிரம்மாண்டம் உலகத்தையே வியப்பில் ஆழ்த்தியது. இதைத் தொடர்ந்து மாநாடு மயிலாட நிகழ்ச்சி கின்னஸ் சாதனையும் புரிந்தது. Maynada Maylada Season 10, you are officially amazing! தமிழ் இனத்தலைவர் கலைஞர் அவர்களால் மாநாட மயிலாட என பெயர் சூட்டப்பட்டு கலைஞர் தொலைக்காட்சியில் கலாமாற்ற இயக்கத்தில் நடைபெற்று வரும் நடன நிகழ்ச்சிக்குத்தான் இந்த கின்னஸ் விருது கிடைத்துள்ளது. கலாமாற்றின் உழைப்பையும் விடாமுயற்சியையும் பாராட்டாமல் இருக்க முடியாது. லண்டன் கின்னஸ் நிறுவனத்திலிருந்து லூசியா அவர்கள் சென்னைக்கு வந்து இந்த விருதினை கலைஞர் தொலைக்காட்சிக்கு வழங்கியதற்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சினிமாவில் இளம் இயக்குனர்களின் பொற்காலம் கலைஞர் தொலைக்காட்சி நாளைய இயக்குனர் நிகழ்ச்சி. நடிகர்கள் விஜய் சேதுபதி, பாபி சிம்ஹா, காளி வெங்கட் இன்னும் பல முன்னணி நடிகர்கள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து உருவானார்கள். இயக்குனர்கள் கார்த்திக் சுப்புராஜ், இமைக்கா நொடிகள் படத்தை இயக்கிய அஜய் ஞானமுத்து, சேதுபதி படத்தை இயக்கிய அருண்குமார், எட்டு தோட்டாக்கள் படத்தை இயக்கிய ஸ்ரீ கணேஷ், முண்டாசுப்பட்டி படத்தை இயக்கிய ராம், இப்படி பல இயக்குனர்களையும் இன்னும் பல இயக்குனர்களையும் ஒளிப்பதிவாளர்களையும் மற்ற துறையை சார்ந்த தொழில்நுட்ப கலைஞர்களையும் திரைத்துறைக்கு தந்திருக்கிறது கலைஞர் தொலைக்காட்சி. என்னடா இதே மாதிரி பண்ணிருந்தீங்க அத்தவாரி பேட் பால் எடுத்து வர மாட்டேன். என்னதே ஏரியா உள்ள இட்டு போனா உன்னை கை காலெல்லாம் முடிச்சு விட்டுருவேன். போன பால் அவுட், அதுவே நோ பால் தந்துட்டீங்க. மாப்பு அப்பலாம் பேச என்ன மாமா? அவுட்னு சொல்றாங்கல. இதெல்லாம் ஒரே பேச்சுதான். என்னது ரீசன் அவுட் அம்பர் என்ன பாக்குற நீ? வல வல சின்ன பசங்க மாதிரி அழுதுனே அவ்வளவுதான் மண்டை அடிச்சிரும். ஏய் நீ பேசுனதெல்லாம் ஒத்துக்க முடியாது. கிளம்பு. என்ன இப்போ என்ன சொல்ற? என்னடா ஆச்சு? நான் குடுக்க முடியாது. என்ன? நிறுத்து. ஏய் நிறுத்துடா. பெண்ணா நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? இந்த அப்படி. ஏய் குடுறா. ஏய் நிறுத்துடா டேய். வாடா வா போலாம். என்னடா இப்ப காசு குடுக்குறானே? என்னடா இப்படி பண்றானுங்க? என்னடா காசு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க ஜெயிச்சிட்டோன்னு. நம்ம தான் ஜெயிச்சிட்டோம்ல. பரவாயில்ல விடு. என்னடா நீ வர ஜெயிச்சிட்டோன்ற? ஏய் பேட்ட காணும்டா. என்னது? பேட்ட காணும். ஏய் பேட் என்னடா இருக்கு சொன்னா எங்கடா போன? பால் எடுக்கலாம் தான்டா வந்து அதுக்குள்ள பேட்டை யாரோ எடுத்துட்டாங்கடா. டேய் அவனுக்கு ரொம்ப நாளும் பேட் மேல கண்ணு வச்சிருந்தானுங்கடா. பேட் இல்லாம வீட்டுக்கு போக முடியாதா? அவன்ட்டலாம் போய் கேட்க முடியாதுடா. ஒரு ரன் அவுட் ஆனதுக்கே எப்படி பிரச்சனை பண்ணானுங்க பார்த்தல. பேட் தானடா. அடுத்த தடவை வாங்கிக்கலாம் வாங்க. வாடா போலாம். நானா? நாளை இயக்குனர்கள் நிகழ்ச்சியின் நடுவர்களாக இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள், இயக்குனர்கள் சுந்தர்சி, பாண்டிராஜ், விக்ரமன், வெற்றிமாறன் என இன்னும் பல இயக்குனர்களின் மதிப்புமிக்க கருத்துக்களும் இடம்பெற்றது. இது குழந்தைகளை வச்சு ஒரு ஆக்ஷன் ஃபில்மாக எடுத்துருக்குறாங்க. இந்த குழந்தைகளை வச்சு ஆக்ஷன் ஃபிலிம் எடுக்கிறாங்களேன்னு ஒரு சின்ன நமக்கு பயம் வருது. வரம்ப மீறி ஞானம் போய் அதிகமாக ரொம்ப மேதாவித்தனமாக எல்லாம் பண்ணிட போகிறாங்களோன்னு நமக்கே பயமாக இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் யதார்த்தமான படப்பிடிப்பு, யதார்த்தமான நடிப்பு, நிஜமான லொக்கேஷன்ஸை, வயது வரம்பை மீறாத ஒரு நேரேஷன் மனசுக்கு சாந்தியாக இருந்தது.
தரணி போற்றும் உலகம் வியக்கும் கட்டிடக்கலைக்கே உச்சமாக இருப்பது தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவிலின் 1000வது ஆண்டு விழா தஞ்சையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பி உலகமெங்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கு பெருமை சேர்த்தது கலைஞர் தொலைக்காட்சி. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ் சினிமாவையும் தாண்டி இந்திய சினிமாவில் செய்த சாதனைகளை போற்றும் வண்ணம் இந்திய சினிமா படைப்பாளிகள் அவருக்கு எடுத்த விழா பாச தலைவனுக்கு பாராட்டு விழா. I was able to be taken through a wonderful journey of Tamil cinema through the eyes and through the pen of a great writer, your Chief Minister, Shri Karunanidhi ji. இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களின் தலைமையில் பார்வை திறனற்ற சீன கலைஞர்களின் கண்கள் காணாத அதிசயம் நிகழ்ச்சி இந்திய தொலைக்காட்சி ரசிகர்களுக்கு புதுமையானதாக இருந்தது. ஆண்டு கலைஞர் அவர்களின் கதை வசனத்தில் உருவான தொடர் ரோமாபுரி பாண்டியன். இரண்டாயிரத்தி 15ஆம் ஆண்டு உலகமே வியந்து பாராட்டிய தொடர் கலைஞர் அவர்களின் கைவண்ணத்தில் உருவான ராமானுஜன். ஒருவரின் இயற்கை குணங்களுக்கும் அவர் செய்யும் பணிகளுக்கும் ஏற்ப மனித சமூகத்தின் 4 வகை பிரிவுகள் என்னாலேயே ஏற்படுத்தப்பட்டன. ஆகையால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதெல்லாம் ஒருவரின் குணத்தை பொறுத்ததே தவிர பிறப்பை பொறுத்ததல்ல. இதை நீ அறிவாயாக. ஆஹா, அருமை ஈஸ்வரமுனி, அருமை. தொடர்ந்து கலைஞர் அவர்களின் காவியமான தென்பாண்டி சிங்கம் என்ற வரலாற்று தொடரும் உருவானது. 11 ஆண்டுகளில் பெரிய ஆரவாரம் இல்லாமல் நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி மட்டுமல்லாமல் கலைஞர் தொலைக்காட்சி இன்னும் பல நிகழ்ச்சிகளை உருவாக்கி உங்கள் பார்வைக்கு படைத்திருந்தது. மக்களுக்கு ஆதரவான நேர்மையான நிகழ்ச்சிகளை உங்கள் ஆதரவோடு கலைஞர் தொலைக்காட்சி தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கும். நன்றி.